வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் நாகை மற்றும் திருவாரூரில் வெள்ளத்தில் மூழ்கிய விளை நிலங்கள். நெற்பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை. தருமபுரியில் தடுப்பணை நிரம்பியதால் கல்லாற்றில் வீணாக வெளியேறிய உபரி நீர். மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீரை திசை திருப்பிய தூய்மை பணியாளர்கள். காரைக்குடி அருகே கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. தொட்டிலில் தூங்கிய பெண் குழந்தை இடிபாடுகளுக்குள் சிக்கிய பரிதாபம். புதுக்கோட்டை அருகே தொடர் கனமழையால் வாரச்சந்தையில் விற்பனை மந்தம். கார்த்திகை தீப திருவிழாவிற்கான பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவிப்பு. ஐந்து அறுவை சிகிச்சைகளை செய்த பிறகும் கராத்தே போட்டியில் சாதித்த சிறுவன். மருத்துவர்களின் கணிப்பை தூள் தூளாக்கி சிறுவன் சாதித்தது எப்படி என விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் கடந்த 2 நாட்களாக லேசான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்தது. இதனால் திருக்கடையூர் பிரதான சாலையில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வீடுகளில் தேங்கிய மழைநீரை பொதுமக்கள் பாத்திரங்கள் மூலம் அகற்றினர். இதேபோன்று வந்தவாசியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பெட்டிநாயுடு தெரு, கேவிடி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மழைநீரில் பாம்புகளும் தென்படுவதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துடன் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். மழைநீர் கால்வாய் அமைக்க கோரி 10 வருடங்களாக மனு கொடுத்தும் அதிகாரிகள் செவி சாய்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாத்தீங்கன்னா மழை வந்ததுனாவே நாங்க ராத்திரில தூங்க கூட முடியல. தண்ணி எப்போ உள்ள வருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பாம்புங்க வருது, பூச்சி பொட்டுங்க வருது, தேளு வருது, எல்லாமே இருக்குது. வீட்டு உள்ளவே சுத்துது. வண்டி எல்லாம் நிறுத்தவே முடியல. வண்டி எல்லாம் எடுத்து போய் எங்கேயோ விட வேண்டியதா இருக்கு. நைட்ல வண்டி யார் எடுப்பாங்களோ என்னன்ற பயத்துலதான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நகராட்சியில ஒவ்வொரு மழைக்கும் நாங்க பண்றோன்றாங்களோ தவிர அதோட சரி வெயில் காலம் வந்ததுன்னா அதை பத்தியே யோசனை பண்றதே இல்லை. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா 200 வீடு கிட்ட நாங்க பாதிப்படைஞ்சிருக்கோம். இங்க அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நேற்று 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுப்பாளையம் கிராம காலனி தெருவில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தேங்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் 500க்கும் மேற்பட்டோர் வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இங்க வந்து அவதி பாருங்க.
புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே சென்னை போரூர் அடுத்த அருகே பெய்த கனமழையால் வீடு மனைகளில் மழைநீர் மார்பளவுக்கு தேங்கியது. இதனை அறிந்த அப்பகுதி சிறுவர்கள் மழைநீரில் இறங்கி நீச்சல் அடித்து விளையாடினர். நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். சம்பா நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நாகையில் அண்மையில் பெய்த கனமழையால் திருக்குவளை, கொடியாலத்தூர், எட்டுக்குடி, திருவாய்மூர் போன்ற இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்த பருவத்திலும் இதே நிலை தொடராமல் இருக்க வடிகால் வசதிகளை செய்து தருமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். சொன்னது மாதிரி நாங்கள் குருவி போட வேண்டாம், ஒரு பக்க சாகுபடியாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பக்க சாகுபடி தான் நாங்கள் இப்போ பண்ணோம். இயற்கை ரீதியாக எங்களுக்கு இயற்கையும் ஒரு பக்கம் பாய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தொடர்ந்து வடிகாலில் தண்ணி வடியாத நிலையில் இருக்கிறப்போ இப்போ இந்த தண்டு உருண்ட பயிர், இப்போ கதிர் வந்த பக்குவத்தில் இருக்கிற பயிர் அறுவடைக்கு தயாரான நிலையில் இன்னொரு 10 நாளில் அதை அறுத்துடலாம். ஆனால் இப்போ மழை இயற்கை சீற்றம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தண்ணீரும் வடிய மாட்டேங்குது. வடிகால் எங்களுக்கு சீரமைத்து கொடுக்கல. இதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து ஒரு கலாய்வு ஒன்று போட்டு தனியாக இதெல்லாம் ஆய்வு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை செய்ய சொல்லுங்கள். விவசாய கடனை முழுமையாக ரத்து பண்ண சொன்னால். இதேபோன்று திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பெய்த கனமழையால் சுமார் 100 ஏக்கர் விளை நிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பெஞ்சல் புயலின் போது கொட்டி தீர்த்த கனமழை திருவாரூரில் பெரும்பாலான விளைநிலங்களை பாதித்த நிலையில் தற்போது பெய்த மழை எஞ்சியுள்ள விளைநிலங்களையும் வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. அறுவடைக்கு 20 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் சம்பா பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து வாடி வருகின்றனர். தருமபுரியில் தடுப்பணை மீது மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து தூய்மை பணியாளர்கள் உபரி நீர் வீணாக ஆற்றில் கலப்பதை தடுத்து நிறுத்தினர். தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வாணியாறு, கல்லாறு, வரட்டாறு போன்ற ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து கொளகம்பட்டி அருகே கல்லாற்றின் குறுக்கே உள்ள காரை ஒட்டி தடுப்பணை நிரம்பியது. இந்த தடுப்பணையின் சுவர் சிறியதாக உள்ளதால் உபரி நீர் வீணாக கல்லாற்றில் கலந்தது. இந்நிலையில் அரூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் காரவொட்டு தடுப்பணை சுவரின் மீது வரிசையாக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து உபரி நீர் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி எந்திரம் மூலம் கதவணை திறக்கப்பட்டு உபரி நீர் அரூர் பெரிய ஏரிக்கு திருப்பி விடப்பட்டது. பெரிய ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அரூர் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்குடி அருகே கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த நிலையில் தொட்டியில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் குழந்தை இடிபாடுகளுக்குள் சிக்கியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் கல்லுப்பட்டி கிராமத்தில் உள்ள ராஜபாண்டி என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தை இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நீண்ட நேரம் போராடி குழந்தையை பத்திரமாக மீட்டனர். ஓடுகள் விழுந்ததால் குழந்தையின் கையில் சிறிய காயம் ஏற்பட்டது. வீடு இடிந்ததால் தங்கு இடமின்றி தவித்து வரும் ராஜபாண்டி குடும்பத்தினர் நிவாரணத் தொகை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தொடர் கனமழை காரணமாக வாரச்சந்தையில் பொருட்களை வாங்கவும் விற்கவும் முடியாமல் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆலங்குடி வாரச்சந்தையில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டது. இருப்பினும் திருக்கார்த்திகை விழாவை கொண்டாடுவதற்காக தீபச்சட்டிகள், தீப எண்ணெய் உள்ளிட்டவற்றை வாங்க வந்த பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வாரச்சந்தை பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கிய நிலையில் அதன் மீதே கடைகளை அமைத்து பொருட்களை விற்பனை செய்ய வேண்டிய அவல நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஓமலூரில் புதிய காய்கறி சந்தை பாராக மாறிவரும் நிலையில் காய்கறிகள் திறந்த வெளியில் விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே திறந்தவெளி காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. வியாபாரிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி விற்பனை செய்து வருவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகே புதிய காய்கறி சந்தை அமைக்கப்பட்டது. இருப்பினும் புதிய சந்தை இதுவரை மக்கள் பயன்பாட்டுக்கு வராததால் அந்த இடம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. வியாபாரம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட கடைகளில் எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்களும் டம்ளர்களும் சிதறி கிடக்கின்றன. 24 மணி நேரமும் சந்தையில் சுற்றித் திரியும் மது பிரியர்கள் அங்கேயே குடித்துவிட்டு விழுந்து கிடக்கின்றனர். மேலும் போதை ஆசாமிகள் சிலர் வியாபாரிகளிடம் தகராறு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே மது பிரியர்களின் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி புதிய காய்கறி சந்தையை விரைந்து திறக்குமாறு ஓமலூர் பேரூராட்சிக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தராமல் அரசு அதிகாரிகள் பொதுமக்களை அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது தொண்டாங்குறிச்சி கிராமம். 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் குடிநீர், சாலை, மின்சாரம், தெருவிளக்கு போன்ற எந்தவித அடிப்படை வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அப்பகுதியில் உள்ள மண்சாலை மழைநீர் தேங்கி சகதியாக காணப்படுகிறது. இதனால் மண்சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அடிக்கடி கீழே விழுவதாக தெரிகிறது. குழந்தைகளை வைத்துக்கொண்டு தினம்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதால் தொண்டாங்குறிச்சி கிராமத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்திருக்கோம். இங்கே வந்து ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்ப வலிக்குட்டு விழுந்துடுறாங்க, வண்டியில் போகும்போது வலிக்குட்டு விழுந்துடுறோம், சேர் ஒலையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மினிஸ்டர்கிட்ட, பிடி ஆஃபீஸில் எல்லாத்துட்டையும் மனு கொடுத்துருக்கோம். யாரும் வந்து எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு பார்த்து நடவடிக்கை. சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் கௌசிக ஏகாதசியை முன்னிட்டு 108 போர்வைகளை சாற்றும் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான சிறுவில்லிபுத்தூர் கோயில் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலமாக விளங்குகிறது. இக்கோயிலில் நம்பாடுவான் என்ற பக்தருக்கு பெருமாள் அருள்பாலித்ததை உணர்த்தும் விதமாகவும் குளிர்காலம் தொடங்குவதை அறிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் போர்வை சாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு விழாவையொட்டி சன்னதியிலிருந்து புறப்பட்ட கருடாழ்வார் பகல்பத்து மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டாள், ரெங்கமன்னர், பெரிய பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு 108 போர்வைகள் சாற்றப்பட்டன. அப்போது அர்ச்சகர்கள் கௌசிக புராணம் வாசித்து சிறப்பு பூஜைகளை செய்தனர். நாகர்கோயிலில் ஆதரவற்றவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்து வரும் முதியவரின் தன்னலமற்ற சேவைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சேர்ந்தவர் முகமது கபூர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த இவர் தற்போது நாகர்கோயிலில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். ஆதரவற்றவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்யும் சேவையை முகமது கபூர் செய்து வருகிறார்.
அண்மையில் இறந்த மனநலம் பாதிக்கப்பட்ட செல்வி என்ற பெண்ணின் உடலை முகமது கபூர் இந்து முறைப்படி அடக்கம் செய்துள்ளார். இறந்தவர்களின் மத வழக்கப்படி முகமது கபூர் இதுவரை 23 உடல்களை அடக்கம் செய்துள்ளார். நிரந்தரமற்ற வாழ்க்கையில் இருக்கும் வரை நல்லதையே செய்வோம் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் முகமது கபூர். இந்த இடத்துல தான் இந்த பரியெல்லாம் நான் நடத்தி கொடுத்தேன். அப்போ அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள தோணுச்சு, பிறப்பால நம்ம எல்லாருமே யாரோடைய ஒரு ஆதரவு நம்ம இருந்துட்டு இருக்கோம். மரிக்கும் போதும் ஆதரவு இல்லாமல் அவங்க மரிக்கக்கூடாதுன்னு கூடிய ஒரு தோற்றத்தில் ஏற்படுத்தினால தான் கிட்டத்தட்ட இதோட சேர்த்து 23வது பாடியை நடக்க செய்து கொடுக்கேன். அதில் ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்துவர். சரி, நம்மள்கிட்ட உள்ள ஒரு பொருளாதாரத்தையும் உடல் வலிமையை வச்சு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்துட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா மனுஷனுக்கு வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. நல்லதை செய்துட்டு போகணும்னு ஒரு மன நிறைவு